ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. டக்குன்னு நம்ம டீ போட்டுகிட்டே இருப்போம், பக்கத்தில் இதை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சூப்பராக போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பக்கோடா தான், முட்டைக்கோஸ் பக்கோடா. அது எப்படி செய்ய போகிறோம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸை நான் சின்னதாக இருந்த சைஸில் பாதி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாதீங்க, மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு வெங்காயம், அதையும் நம்ம ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது, இல்லைனா மெல்லிஸாக இருந்தால் கறியிடும் சீக்கிரமாக, அதனோட ஃப்ளேவர் எதுவுமே நமக்கு தெரியாது. அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டையும் நல்லா பேஸ்ட்டாக சேர்க்காம நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட நான் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி இதை தான் நான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. அதுக்கப்புறமா நான் கடலை மாவும் அரிசி மாவும், கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், சூப்பராக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நல்லா கையிலே கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போது நீர் உள்ள காய் தானே அது, அதிலருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக போட்டு பிசைங்க. அப்படி இல்லைன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடுங்க, பக்கோடா மாதிரி மொறு மொறுன்னு இருக்காது. அதனால தான் நான் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மொறு மொறுப்பாக இருக்கும், நல்லா வாசனையாக அப்படின்றதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா வாசனையாக. சேர்த்துட்டு நம்ம இதை உருண்டையாக போடக்கூடாது, ஏதோ ஒரு ஷேப்பில் அப்படியே எடுத்து எடுத்து குட்டி குட்டியாக நம்ம போட்டோம்னா அது பக்கோடா ஷேப்புக்கு அதுவே வந்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எண்ணெயுமே நல்லா காஞ்சி இருக்கக்கூடாது, ஒரு மிதமான தீயில் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கணும். அப்படி இல்லைனா வெளியே நல்லா வெந்திருக்கும், கருகி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், மிதமான தீயில் வச்சு நல்லா போட்டு பொரிச்சிடுங்க. ஏன்னா முட்டைக்கோஸ் வேகாமல் தானே நம்ம அப்படியே பச்சையாக பிசைஞ்சிருக்கோம், அதனால் உள்ளே நல்லா வெந்து வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எந்த ஒரு அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது. கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம், டீ, காஃபி கூட குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.